இந்த ஒலிபெருக்கியோட தொல்லை பாருங்கள், ரொம்ப தாங்கவே முடியல மக்களுக்கு. எல்லாமே போட்டி போட்டு ஒலிபெருக்கியை யூஸ் பண்ணி மற்றவங்களோட தனிமையை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. எல்லாருமே அமைதியை விரும்புகிறாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகில் தனிமையும் விரும்புகிறாங்க, அமைதியும் விரும்புகிறாங்க. அதே நேரத்தில் அந்த ஒலி தொந்தரவு கூட பிறருக்கு இடையூறு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. இடையூறு எதெல்லாம் இடையூறு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அந்த மாதிரி ஒரு நிறைய ஒலிபெருக்கில் ஒரு மசூதியில் பாங்கு ஓதுறது, பாங்குன்னு தான் நினைக்கிறேன் அதோடய பேர், ஓதுறது, தொழுகை ஓதுறது, அதாவது அதெல்லாம் கூட அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு அது எல்லாத்துக்கும் கேட்காது. ஆனால் அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு அது இடையூறாக இருக்கும். கண்டிப்பாக அதில் படிக்கிறவங்க இருப்பாங்க. அது மாதிரி தேவாலயத்தில் இந்த பூஜை பண்ணுவாங்க. தேவாலயத்தில் அது பாட்டெல்லாம் போட்டு, அப்போ அந்த பகுதியில் இருக்க யாராவது தேர்வு எழுதிட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும். தேர்வுக்கு படிக்கவே முடியாது. ரொம்ப கொடூரமான ஒரு நாள். அப்போ அவங்க என்ன பண்ணிக்கணும், கண்ணாடி அறைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு படிக்கணுமா? அது எல்லோரும் ஏற்படுத்திக்க முடியுமா? அதே மாதிரி பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், ஒரு பஸ்ஸில் போகிறவங்க பல்வேறு நோக்கங்களுக்காக ஒவ்வொருத்தரும் போயிட்டுருப்பாங்க. ஒருத்தர் தேர்வு எழுதுறதுக்காக போயிட்டுருப்பார். ஒருத்தர் யாராவது சொந்தக்காரங்க இறந்துருப்பாங்க, அங்கே துக்க நிகழ்ச்சிக்காக போயிட்டுருப்பாங்க. இப்படி ஒருத்தர் ஆஃபீஸ் வேலையாக போயிட்டுருப்பார், ஒருத்தர் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டுருப்பாங்க. இப்படி பல வேலைகளாக அந்த பஸ்ஸில் போயிட்டுருப்பாங்க. போயிட்டு அவங்க என்ன பாட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க, சவுண்டாக பாட்டு போடுவாங்க. அப்போது அங்கே தேர்வு எழுத போகக்கூடியவங்களும் இருப்பாங்க, போட்டித் தேர்வு எழுத வேலைக்காக போட்டித் தேர்வு போகிறவங்களும் இருப்பாங்க. அப்படி நிறைய காரணங்களுக்காக, வெவ்வேறு காரணங்களுக்காக மக்கள் போயிட்டுருப்பாங்க. ஒருத்தர் இறந்தவரோட வீட்டுக்கு போகிறதுக்காகவும் போயிட்டுருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் பாட்டு போட்டால் அது அவங்க மனநிலை எப்படி பாதிக்கும் பாருங்கள். மற்றவங்களுடைய தனிமையில் இடையூறு செய்வது, அதுதான் இங்கே நடக்குது. ஒரு கேட்பார் கிடையாது. ஏன் எதுக்குன்னு கேட்கலன்னா இதெல்லாம் நிறைய நடக்கும். அது மாதிரி ஒலிபெருக்கில் மார்கழி மாதம்னா கோயில்களில், இந்து கோயில்களில் பாட்டை போட்டு விட்டுறாங்க. ஒரு கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப தொல்லை. அப்படியே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமெல்லாம் பாட்டை போட்டு விட்ருவாங்க. கேட்குறதுக்கு யார்? இதெல்லாம் சிந்திக்கிறதே கிடையாது, அல்லது சிந்திக்கிறதுக்கே கூச்சப்படுறாங்க. இந்த மாதிரி விஷயத்த ஒரு இஷ்யூ ஆக்குறதுக்கே, ஒரு பிரச்சனையாக்குறதுக்கே கூச்சப்படுறாங்க. அந்த அளவுக்கு அப்படியே சகிச்சுக்கிட்டு கடந்து போங்க, கேள்வியெல்லாம் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. அது மாதிரி எல்லா மதமே அப்போ ஒரு முஸ்லீம் மதமும் சரி, ஒரு கிறிஸ்தவ மதமும் சரி, அல்லது ஒரு இந்து மதம், 3 மதமே போட்டி போட்டு மக்கள் அந்த ஒலிபெருக்கியை கையில் வச்சுக்கிட்டு மற்றவங்களை இடையூறு பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி வெவ்வேறு நிறைய இதெல்லாம் இருக்கும். நிறைய அரசியல் மீட்டிங்கில் அதை வேறு சத்தமாக போட்டு இடையூறு செய்வாங்க. ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ வேலைகள் இருக்குது, அப்படி தானே? அதனால் இந்த மாதிரி ஒரு சத்தம், அப்போ இதுக்கெல்லாம் என்ன ஒலிபெருக்கியை யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு ஒலிபெருக்கி யூஸ் பண்ணுறாங்க, ஒரு மசூதியில் ஒலிபெருக்கி யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மசூதிக்கு உள்ளே மட்டும்தான் கேட்கணும், வெளியில் கேட்கக்கூடாது. அது மாதிரி தேவாலயத்தில் ஒரு ஒலிபெருக்கி பயன்படுத்துகிறாங்கன்னா அந்த தேவாலயத்துக்கு உள்ளே மட்டும்தான் கேட்கணும், வெளியில் கேட்கக்கூடாது. அந்தளவுக்கு அது சத்தம் குறைவாக வச்சுருக்கணும். அது மாதிரி ஒரு இந்து கோயில்னால் இந்து கோயிலுக்கு உள்ளே தான் கேட்கணும். அது மாதிரி ஒரு அரசியல் தலைவர்கள்னால் இங்கே தான் மீட்டிங் போடணும். ஊருக்கு வெளியில் எங்கேயாவது ஒரு இடத்துல மீட்டிங் போடுறது, எந்த ஒரு அரசியல் கட்சியும் இங்கே தான் மீட்டிங் போடணும். ஊருக்கு வெளியில் ஒரு இடத்த ஒதுக்குங்க. இவங்க மக்கள் வசிக்கிற இடத்துல ரோட்டை மறிச்சிட்டு அங்கே போயிட்டிங்கன்னா அந்த பக்கமாக போகிறவங்களாம் காதை பொத்திட்டு போகிறாங்க. காது அவ்வளோ பாதிக்கப்படுது. அப்போது இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய இடையூறு, ஒலி இடையூறு, இரைச்சல்கள். இதெல்லாம் தனி மனித சுதந்திரத்திற்கும் அந்த தனிமைக்கும் அமைதிக்கும் இடையூறாக இருக்கின்ற ஒரு செயல். நிறைய பேருக்கு தூக்கமே, நைட்டு காலங்காலத்தில் ஏதாவது பாட்டு போட்டு விட்ருவாங்க, தூக்கமே போயிடும். அதனால் தயவுசெய்து இந்த நாகரீகத்தை முறை நாம் கற்றுக்கணும். நம்ம மற்றவங்களை இடையூறு செய்யாமல் எப்படி பாட்டு கேட்குறது, எப்படி ஒலிபெருக்கி பயன்படுத்துவது அப்படிங்கிறத நாம் கற்றுக்கணும். அந்தந்த ஒரு மசூதியில் ஒரு ஒலிபெருக்கி வச்சா அந்த மசூதிக்கு உள்ளே மட்டும் தான் கேட்கணும். தேவாலயத்தில் ஒரு ஒலிபெருக்கி வச்சா அந்த தேவாலயத்துக்கு உள்ளே தான் கேட்கணும். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு அது குறைவாக இருக்கணும். அல்லது ஏதாவது ஹெட்செட்டை மாட்டிக்க வேண்டியதான். மசூதிக்குள்ளே போயிட்டிங்கன்னா ஒரு ஹெட்செட்டை மாட்டிக்கோங்க. அல்லது ஒரு தேவாலயத்துக்கோ இந்து கோயிலுக்கோ போயிட்டிங்கன்னா, எந்த ஒரு மத வழிபாட்டு தலத்துக்கும் போயிட்டிங்கன்னா அங்கே நடக்கிற அந்த மத வழிபாட்டு முறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பூஜை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஹெட்செட்டை மாட்டிக்கோங்க. மாட்டிக்கிட்டு அங்கே ஒரு ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுத்துட்டு அங்கே நடக்கிற அந்த வழிபாட்டு முறைகளை
நீங்கள் உங்கள் ப்ளூடூத் மூலமாக கேட்டுக்கிற மாதிரி அதை ஏற்பாடு வச்சுக்கோங்க. காதில் ஹெட்செட் மூலமாக கேட்டு யாருக்கும் இடையூறு இல்லாமல் ரொம்ப அற்புதமாக பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.